தை மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து சாமி தரிசனம் செய்ய காத்திருப்பதால் போலீசார் கயிறு கட்டி தடுத்து பக்தர்களை வரிசையாக அனுமதித்து வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாண்டியன். வணக்கம் பாண்டியன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் தை மாத பௌர்ணமி நேற்று இரவு 7:59 மணிக்கு தொடங்கி இன்று இரவு 8:16 மணிக்கு நிறைவடையும் என்பதால் செவ்வாய்க்கிழமை நேற்று இரவு பக்தர்கள் கிரிவலம் மேற்கொள்ளலாம் என அண்ணாமலையார் கோவில் நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டது. இதனால் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு வெளி மாநிலங்களில் இருந்தும் நேற்று காலை முதலே லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை புரிந்து விடிய விடிய 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில் கிரிவலம் மேற்கொண்டனர். மேலும் இரண்டாவது நாளாக இன்று அண்ணாமலையார் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய லட்சக்கணக்கான பக்தர்கள் ராஜகோபுரம் முன்பாக இருந்து தேரடி வீதி வரை சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். குறிப்பாக பக்தர்களின் கூட்டம் அதிகமாக இருப்பதால் கூட்ட நெரிசலை தவிர்க்கவும், தள்ளுமுள்ளு ஏற்படுவதை தவிர்க்கவும் காவல்துறையினர் கயிறு கட்டி சிறிது சிறிதாக பக்தர்களை சாமி தரிசனம் செய்ய கோவிலுக்குள் உள்ளே அனுமதித்தவாறு இருக்கின்றனர்.